காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம். அது வந்து டூயிங் த இயர் 2008 ப்ரொடியூசரில் வந்து 50,000 யூனிட் வந்து ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து சில டீட்டெயிலாம் கொடுத்துட்டு காஸ்ட் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. ரா மெட்டீரியல் வந்து 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் இயரில் எண்டிங்கில் வந்து 20,000 பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. பர்ச்சேஸஸ் வந்து 1,60,000 கொடுத்துருக்காங்க. டைரக்ட் வேஜஸ் வந்து 75,000, எக்ஸ்பென்சஸ் 25,000, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 37,500, அதேமாதிரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 62,500, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 25,000 கொடுத்துட்டு காஸ்ட் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லிடுறேன். இப்போ வந்து இது பர்டிகுலர் ருபீஸ்க்கு எடுத்துக்கிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் வந்து ஆட் பண்ணணும். பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொசீஜருக்கு ஆட் பண்ணால் 1,70,000 1,70,000 வரும். அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து மைனஸ் பண்ணால் 1,50,000. ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து அந்த 1,50,000 வந்து ஆன்சரு. டைரக்ட் வேஜஸ் வந்து ஒரு 75,000 கொடுத்துறாங்க. அது கூட ஆட் பண்ணால் 2,25,000 வரும். அது கூட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 25,000 கொடுத்துருக்காங்க. அது கூட ஆட் பண்ணால் 2,50,000 வரும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஒரு 37,500 ஆட் பண்ணால் 2,87,500 வரும். அதேமாதிரி ஆஃபீஸ் ஓவர் ஹெட் 62,500 ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 3,80,000 கிடையாது. செல்லிங் ஓவர் ஹெட் வந்து 25,000 கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் செல்லிங் எக்ஸ்பென்சஸும் செல்லிங் ஓவர் ஹெட்டும் ரெண்டு சேம் தான். அது மொத்தத்தையும் 3,80,000 25,000 கூட்டினா 3,75,000 வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிச்சு. வந்து அவுட்புட்லேயே சொல்லியிருக்காங்க 50,000 யூனிட்ஸ் வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த 1,50,000 வந்து 50,000 டிவைட் பண்ணால் 3.00 கிடைக்கும். அதேமாதிரி 75,000 வந்து 50,000 டிவைடேட் பண்ணால் 75,000 50,000 வகுத்தா 1.50 கிடைக்கும். 25,000 அதேமாதிரி 50,000 0.50 கிடைக்கும். 2,50,000 அதேமாதிரி 50,000 வகுத்தா 5.00 வரும். 5 × 5 5 வந்து 50,000 கூட மல்டிப்ளை பண்ணால் 2,50,000 கிடைக்கும். அதனால் 5.00. அதேமாதிரி 37,500 வந்து 50,000 டிவைட் பண்ணால் 0.75 கிடைக்கும். 2,87,500 வந்து 50,000 டிவைட் பண்ணால் 5.75 கிடைக்கும். 62,500 50,000 டிவைட் பண்ணால் 1.25 ஆன்சர் கிடைக்கும். அதேமாதிரி 3,50,000 50,000 டிவைட் பண்ணால் 7.00. அது 50,000 வந்து மல்டிப்ளை பண்ணால் 3,50,000. இப்போ 25,000 50,000 டிவைட் பண்ணால் 0.50. இது மொத்த வேல்யூ வந்து பர் யூனிட்டுக்கு வந்து மொத்தத்தையும் கூட்டினா 7.50 வருது. இந்த 3,75,000 அதை வந்து 50,000 டிவைட் பண்ணிங்கன்னா 7.50 கிடைக்கும். சம்மோட சொல்யூஷன் காஸ்ட் அக்கவுண்டிங் எக்ஸாம் வந்து 28 4 மாதம் 2025 நடக்க போகுது. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். வேறு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணி இந்த 10 டேஸ்க்குள்ளே போட முடியும் பார்த்து போடுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சாப்டர் 1 வந்து 3rd சம். 4 வந்து காஸ்ட் ஷீட் வந்து கொடுத்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் டைரக்ட் வேஜஸ் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 75,000, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 66,000, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 1,500, மொத்தம் கூட 1,42,500. அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் வந்து 91,500 51,000 ஆன்சர் கிடைக்குது. ரா மெட்டீரியல் கன்சியூம்டு டைரக்ட் வேஜஸ் வந்து 52,500 52,500 ஆட் பண்ணால் 1,05,000 வந்து ப்ரைம் காஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து இன்டைரக்ட் வேஜஸில் வந்து 2,250. ஃபேக்ட்ரி ரெண்ட்டு வந்து ரேட்ஸ் அண்ட் பவர் வந்து 15,000 கொஷினில் கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 3,500, மொத்தத்தையும் கூட்டினா 2,750 2,250 வரும். அந்த 250 கூட 1,03,500 இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா 1,24,750 வந்து கண்டுபிடிச்சி ஃபேக்ட்ரி காஸ்ட்டு ஓப்பனிங் ஒர்க் 28,000 ஆட் பண்ணால் 1,52,750. அதுலேருந்து க்ளோசிங் ஒர்க் காஸ்ட் 35,000 மைனஸ் பண்ணால் 1,17,750 வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் வந்து 2,500 ஆட் பண்ணால் 1,26,250 கிடைக்குது. அது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓப்பனிங் ஆஃப் ஃபினிஷ்டு குட் வந்து 54,000 ஆட் பண்ணால் 1,74,250. அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட் 36,000 மைனஸ் பண்ணால் 1,43,250 வந்து ஆன்சர் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டில் வந்து கேரேஜ் ஹவர்ஸ் 2,500, அட்வர்டைஸிங் 3,500,
ட்ராவலிங் வேஜஸ் அண்ட் கமிஷன் வந்து 6500 கொடுக்குறாங்க. மொத்தத்தையும் கூட்டினா 9,000 16,000 12,500. அது கூட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட 12,500 1,55,750 வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து 55,250 வந்து ப்ளஸ் பண்ணால் கூட்டினா வந்து சேல்ஸ் வந்து 2,16,000 கிடைக்கும்.